மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இதற்காக இன்னுமே தொண்டர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வழிநெடுகிலும் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மதுரை சோழவந்தான் பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட கார்களில் புறப்பட்டு இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி காரில் தொங்கியவாறும் மேற்கூரையில் ஏறி அமர்ந்தவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். சோழவந்தானிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கார்களில் தற்பொழுது தொண்டர்கள் புறப்பட்டு இருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் குமார். தற்பொழுது வரக்கூடியவர்கள் அங்கே ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்த அறிவுறுத்தல்களை எல்லாம் புறம் தள்ளி அவர்கள் இஷ்டத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். வழியில் இதனால் பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டு இருக்கிறதா? காவல்துறையினர் அங்கங்கே நிறுத்தப்பட்டு இருக்கிறார்களா? என்ன கள நிலவரம்? வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை அருகே உள்ள பாராபத்தில் இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்காக பங்கேற்க தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான தொண்டர்கள், அதாவது வாடிப்பட்டி பகுதியிலிருந்து திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை, சேலம், ஈரோடு, கரூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய பகுதியிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் தங்களது வாகனங்களில் காலை முதலே வருகை வந்த வண்ணம் உள்ளனர். மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை வடக்கு மாவட்டம் சோழவந்தான் பகுதி மாவட்ட இளைஞர் தியாகராஜன் அவரது தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கார்களில் ஏராளமான இளைஞர்கள், தொண்டர்கள் என காரில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களில் தொங்கியவாறு முதல்வர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வாழ்க என கோஷங்களை எழுப்பி வாகனங்கள் சென்று வருகின்றனர். மாநாட்டு பகுதியில் செல்லக்கூடிய தொண்டர்களுக்கு உணவு தட்டுப்பாடு இருப்பதாக கூறி இங்கே அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. தற்போது 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், ஏராளமான இளைஞர்கள் வாகனங்களில் வரிசையாக மாநாட்டு திடலுக்கு செல்ல உள்ள நிலையில் சோழவந்தான் பகுதியில் இருந்து அங்குள்ள கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்துவிட்டு ஊர்வலமாக புறப்பட்டனர். போக்குவரத்து விதிமுறைகளை மீறி இளைஞர்கள் தங்களது காரின் மேற்கூரையில் அமர்ந்தும் காரின் பக்கவாட்டு பகுதியில் தொங்கியவாறு தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் விஜய் என கூறி ஆபத்தை உணராமல் சென்று வருகின்றனர். போக்குவரத்து அங்கங்கே இதனால் பொதுமக்களுக்கும் பெரிய இடையூறு ஏற்பட்டது. வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு இல்லாததால் அங்கங்கு வாகனங்கள் வரிசையாக சென்றதால் போக்குவரத்து பெரிதும் நெரிசல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.